Hello everyone, welcome to CAD Nest. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மெக்கானிக்கல் ட்ராயிங்கிறது பேசிக் கான்செப்ட் பார்த்துக்கணும். அதாவது ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி போகும்போது வந்துட்டு அங்கே சர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரி போகும்போது வந்துட்டு உங்களுக்கு 2 டெஸ்ட் சொல்லிட்டு 2 டெஸ்ட் பண்ண வைக்கணும். அது இல்லை ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அந்த டயக்ராம்ஸ் எப்படி நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, அதில் வந்து மேக்னிஃபேக்சர் செட் பண்ணுறது எனக்கு சிம்பாலிக் ரெப்ரசென்டேட் இருக்கும். அந்த சிம்பாலிக் வந்து நம்ம GT18 சொல்லுவோம். அந்த சிம்பிள்ஸால் எப்படி வந்து ரீட் பண்ணி எப்படி டயக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுறீங்கன்றது இந்த சீரீஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துருக்கோம். அந்த வகையில் நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்னொரு பார்ட் எடுத்துகிட்டு அந்த பார்ட் எப்படி டைமென்ஷன் ரீட் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதை டேபிள் எல்லாம் எப்படி போடுறது, என்ன மாதிரி மெட்டீரியல் அதாவது குவான்டிட்டி சூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கணும்னு இருக்கோம். அந்த வகையில் நம்ம வந்து இப்போ இந்த ஒரு பார்ட் ஒன்று எடுத்துனா அந்த பார்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து எடுத்துக்கிற பார்ட் வந்து எனக்கு வந்து பேரலல் கிளாம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த பேரலல் கிளாம்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இது எதற்கு யூஸ் ஆகுது என்னன்றது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து இதை படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இந்த பார்ட் அது வந்து இன்னும் பார்ட்டு டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பேரலல் கிளாம்ஸ்ன்றது வந்து இது இண்டிகேட் ஆகுதுனாக்கா எனக்கு வந்து இப்போ 2 பார்ட்ஸை வந்து எனக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இது இண்டிகேட் ஆகுது. இது வந்து எனக்கு எதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம இன்னும் யூஸ் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது பேரலல் கிளாம்ஸில் வந்துட்டு எனக்கு இந்த 2 மெட்டீரியல் எனக்கு என்ன வச்சுட்டு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் க்ளூ போட்டு டைட் பண்ணுறேன்னாக்கா அந்த மெட்டீரியல் வச்சுட்டு பண்ணுறதா இருந்தாக்கா எனக்கு வந்து இது பேரலல் கிளாம்ஸில் வந்துட்டு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய டைப்ஸ் வந்து பேரலல் கிளாம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறது பண்ணாங்க பார் கிளாம்பு, லாக்கிங் கிளாம்பு, ஆங்கிள் கிளாம்பு, பெண்ட் கிளாம்பு, டவுன் கிளாம்பு, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. அந்த இதில் கூட தான் நமக்கு அந்த சி கிளாம்பில் வந்து இண்டிகேட் ஆகுது. இங்கே பார்த்தா நமக்கு தெரியும் இந்த கிளாம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மெக்கானிக்கலில் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு சி கிளாம்பில் தெரிஞ்சிருக்கும். அந்த சி கிளாம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எஃப் கிளாம்ப் பார்த்துருப்போம். அந்த சி கிளாம்ப் எஃப் கிளாம்ப் பண்ணுறதை நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். இது வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இப்போ இந்த கிளாம்ப் இருக்குது தெரியுமா, ஹுட்டிங் அண்ட் ஹேண்ட்ஸ் கிளாம்ப்னு சொல்லுவாங்களோ இதுக்கு அந்த பேரலல் கிளாம்ப்புன்றது வந்து இது இண்டிகேட் ஆகுது. இந்த கிளாம்பில் வந்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ இது பாட்டுதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்துட்டு சி கிளாம்ப்பு, பெஞ்ச் வாய்ஸு இல்லை வாய்ஸ் அசம்பிளி எல்லாம் எப்படி பண்ணுறது, பாட்டு இதெல்லாம் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க, எப்படி ஸ்க்ரூ போட்டு எப்படி நெட் என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன குவான்டிட்டி இருக்குது, என்னென்ன சிம்பிள்ஸ் இண்டிகேட்டாக இருக்குதுன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பேரலல் கிளாம்ப் இருக்குது தெரியுமா, இந்த பேரலல் கிளாம்ப் தான் வந்துட்டு நம்ம வந்து பண்ணுறோம். இந்த பேரலல் கிளாம்பில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த கேப் இருக்குது தெரியுமா, இந்த கேப்பில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் ஃபில் பண்ணிட்டு எனக்கு வந்து 2 மெட்டீரியல் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கோஸ்கரம் இது வந்து நம்ம பேரலல் கிளாம்ப் இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இது வந்துட்டு நமக்கு வந்து டேரக்ட்லி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அந்த இதில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த போர்ஷன்ஸில் இப்போ பேரலல் கிளாம்பில் வந்துட்டு அந்த 2 ஹோல்டிங் பாயிண்ட் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த ஸ்க்ரூ ராட்ஸ் இருக்குது. அந்த லாக்கிங் நெட் வந்து இண்டிகேட் இருக்குது. ஓகேவா, இப்போ இதில் வந்துட்டு ஒன்று இப்போ பார்ட்ஸ் அந்த இப்போ ஸ்க்ரூ ஜாக்கில் வந்துட்டு இது இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பேரலல் கிளாம்பில் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ பார்ட் வந்து என்னென்ன இண்டிகேட்டாக இருக்குதுன்றதை பார்க்கலாம். பார்ட்ஸ் வந்துட்டு பேரலல் கிளாம்பில் வந்துட்டு எனக்கு வந்து 3 பார்ட் வந்து இண்டிகேட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஸ்க்ரூ ஜாக் ஹேண்டில்ன்றது ஸ்க்ரூ ஜாக் ஹேண்டில் வந்து எப்படி இண்டிகேட்டர் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பார்ட் இருக்குது தெரியுமா, இது வந்துட்டு எனக்கு வந்து இங்கே எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எனக்கு ஸ்க்ரூ பார்ட் வந்து இண்டிகேட் ஆகுது. எனக்கு வந்து இதில் 2 ஸ்க்ரூ இருக்குது. அண்ட் தென் இது வந்து எனக்கு பேட்டுக்கு வந்து எனக்கு இது ஜாக்ன்றது இண்டிகேட் ஆகுது. அண்ட் தென் எனக்கு ஜாஸ் வந்துட்டு இண்டிகேட் ஆகிருக்கு. இது பார்ட்டு ரெண்டு இன்னும் இதுக்கு 2 ஸ்க்ரூஸ் இண்டிகேட் ஆகிருக்கு. அந்த நெட் ஜாக்ன்றது வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. அண்ட் தென் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது பெட்டர் வந்து இந்த ஸ்க்ரூஸ்ன்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அண்ட் தென் இப்போ இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், PT2 ஸ்டேஷன்ஸ் பே ஜாக் அண்ட் 1 required metal pad C 1020 assemble show together others draws same as part 1 அண்ட் கொடுத்துருக்காங்க. இது எது இண்டிகேட் ஆகுதுங்க, எனக்கு வந்து பார்ட் வந்து எனக்கு இது வந்து எனக்கு 2 பார்ட் இருக்குது. இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இது ஒரு பார்ட் இருக்குது. அதே இந்த பார்ட் வந்துட்டு எனக்கு வந்து ஜாப் இந்த பார்ட்டு பேர் வந்து எனக்கு ஜாப் ரிக்வயர்டாக இருக்குது. இது எனக்கு மெட்டரில் வந்துட்டு எனக்கு SAE அதாவது SAE 1020 இண்டிகேட் ஆகிருக்கு. இது SAE என்னன்றது வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு இது எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். as shown in other ways இண்டிகேட் ஆகிருக்கு. as shown in other ways example as part 1ன்றது இண்டிகேட் ஆகிருக்கு. இது எனக்கு வந்து பார்ட் நம்பர் 1 இண்டிகேட் ஆகிருக்கு. பார்ட் வந்துட்டு எனக்கு வந்து ஜாக் அண்ட் ஜாவான்றது இண்டிகேட் ஆகிருக்கு. அதன் இது வந்து டைமென்ஷன்ஸ் எனக்கு வந்து இந்த ஃபுல் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் பார்ட் வந்து எனக்கு ஸ்க்ரூ இண்டிகேட் ஆகிருக்கு. ஸ்க்ரூ வந்துட்டு எனக்கு பார்ட் 1 அந்த மூவபிள் ஜாக் 1 பார்ட் ரிக்வயர்ட். அந்த மெட்டீரியல் வந்து SAE 1020ன்றது இண்டிகேட் ஆகிருக்கு. அது எனக்கு SAE 1020ன்றது பார்ட் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. அதனால இந்த பார்ட் வந்து 4 இன்னர் ஸ்க்ரூ 1 ரிக்வயர்ட் மெட்டீரியல் SAE 1112ன்றது இண்டிகேட் ஆகிருக்கு. 1112ன்றது கொடுத்துட்டு இந்த பார்ட்ஸ் டைமென்ஷன்ஸ் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சேம் சிமிலாரிட்டி ஆஸ் இங்கே வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பார்ட்டில் வந்துட்டு எந்த டைமென்ஷன்ஸ் எனக்கு இல்லாமல் இருக்குதோ வேணும் இருக்குதோ அது வந்து இதில் எஜுகேட் இருக்கும். ஒரே பார்ட்டில் வந்துட்டு பாருங்க எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்காம செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த பார்ட்டில் வந்து டைமென்ஷன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து பார்க்க போகிறது வந்துட்டு எனக்கு வந்து part வந்து 6 missions and then screw RD HD and then M3 into 10 LG what required கொடுத்துருக்காங்க. இது பார்ட் வந்து கிளிப் அண்ட் மெட்டாலிக் வந்துட்டு L
1.52 and then 16 வியூன்றது இண்டிகேட்டர் இருக்குது. இது ஸ்டாண்டர்ட் வியூவில் வர வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்த்தது வந்து நம்ம இப்போ பார்ட் வந்து பார்க்குறது வந்து பேரலல் கிளாம்ஸ் வந்து பார்த்தோம். இந்த பேரலல் கிளாம்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த பேரலல் கிளாம்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். ஆனால் இந்த பேரலல் கிளாம்ஸில் மட்டும் இப்போ நமக்கு வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னாக்கா வுட் ஃபர்னிச்சர் பண்ணுறது தெரியுமா, அது வந்து இப்போ கம் போட்டு 2 மெட்டல் பார்ட் வந்து கம் போட்டு 2 வுட் பார்ட்ஸ் எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைட்டாக வந்து அந்த 2 போர்ஷன்ஸ் வந்துட்டு பேரலல் கிளாம் வந்து ப்ரூவ் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் பில்டிங்கில் வந்துட்டு இந்த பார்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 பார்ட் எனக்கு இந்த பில்டு பண்ண வச்சுனாக்கா 2த்தையும் ஒரு டைம் இந்த பேரலல் கிளாமில் வச்சுட்டு எனக்கு வந்து வெல்டிங் பண்ணுறது இருக்காங்க. எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, மெட்டல் என்ன எனக்கு பெண்டு பண்ணணும் ஆக்சுவலி ஒர்க் பண்ணணும் ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெட்டல் ஒர்க்கிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன மெட்டல் எந்த பார்ட்ஸ் என்ன ஒர்க் பண்ணணுமா இருக்குமோ அதை ஜாயின் பண்ணணுமா ஆச்சோ வெல்டு பண்ணணுமாச்சோ இல்லை அது வந்து இந்த பார்ட்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கோசரம் பேரலல் கிளாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து நமக்கு சிம்லர் டைப்ஸ் இருக்குது, பார் கிளாம், லாக்கிங் கிளாம், ஆங்கிள் கிளாம், கேட் கிளாம், நார்மல் கிளாம், சி கிளாம் பண்ணுறது. அதை இது ஒரு பார்ட்ஸாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்மளுக்கு வந்து பேரலல் கிளாம்ப் பண்ணுறது இருக்குது. பேரலல் கிளாம்ப் வந்து எப்படி இண்டிகேட் ஆகிருக்குது, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிப்போம். ஓகே, அன்டில் திஸ் இஸ் வெரி ஆஃப் சந்தோஷ் CAD NEST RR. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.